வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிப்ளின்ஸ் OLL சேகாப் சீசன் 2 எபிசோடு 23. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ படம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அந்த ட்ராகன் மேலே தான் போயிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ல அந்த ட்ராகனை. அங்கே என்னடானா ஹீரோவும் இப்போ புதுசாக ஹீரோ கூட சீடனை சேர்ந்த அந்த பொண்ணும் 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா மாஸ்டர், நீங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல, நீங்க அப்புறம் எதுக்காக வந்துட்டு அவர வந்து கொன்னீங்கன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? எனக்காக நீங்க எதுக்காக அவர வந்து கொல்லணும்? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்கிறான். நீ கேட்கறது ஒரு நல்ல கேள்விதான். என்னதான் இருந்தாலும் நான் வந்து யோசிச்சு தான் அதுக்கான பதில சொல்லணும்னு ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க என்னடான்னா இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு நான் வந்து தலைமறைவாகணும். அப்பதான் என்னால வந்து இவன வந்து அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா அந்த காட்டுக்குள்ள இருந்தா தான் யாரும் என்ன பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அவன் கையில வந்துட்டு ஒரு பேரியர வந்து கொண்டு வரான். இந்த பேரியர வந்து எனக்கு வந்துட்டு ஹெவன் லெவல்ல கிடைச்சுச்சு. அதுக்காக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இத வச்சு நான் வந்து அந்த அட்டாக் பண்ணேன் அப்டின்னா, மாஸ்டர் சுசாகாவால என்ன வந்து பார்க்க முடியாது அப்டின்னு சொல்லி ஒரு சர்க்கிள் அவனுக்குள்ள வந்து கிரியேட் பண்றான். அந்த பேய கண்ட்ரோல் பண்றவனும் அங்க வந்துடுறான். "ஏய்! நீ என்ன எதுக்காக அட்டாக் பண்ணேன்னு எனக்கு வந்து தெரியல. ஆனா கண்டிப்பா நான் வந்துட்டு என்ன அட்டாக் பண்ணதுக்கு உன்ன நான் வருத்தப்பட வப்பேன்." அப்டின்னு சொல்லி அவன் வில்லத்தனமா வந்து பார்த்துட்டு இருக்கான். "ஏய்! என்னடா சொல்ற? உன்னாலலாம் என்ன அட்டாக் பண்ண முடியாதுன்னு" அவன் பேசிட்டு இருக்கும்போதே இவன் வந்து அட்டாக் பண்ணிடுறான். அந்த சர்க்கிள்குள்ளேயே கீழ தரையோட தரையா போட்டு அவன போட்டு அமுக்குறான். "என்னால சுத்தமா முடியல" அப்படின்னு சொல்லி அவனும் கத்திட்டே கிடக்கான். "ஏய்! என்னான்னு தெரியல. என்னால ஹியூயாலங் எங்க இருக்காரு அப்படிங்கிறத என்னால பார்க்க முடியல. என்னால அவரோட லொக்கேஷன வந்து கண்டுபிடிக்க முடியல. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஹியூயாலங் வந்து எங்க போனாருன்னு தெரியல. ஏன்னா திடீர்னு அவர் வந்து மறைஞ்சுட்டாரு. உடனே அவரு இறந்து போயிட்டாரா?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அவர் ரொம்ப வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாச்சே. யான் ஃபன் எப்படி அவர வந்து கொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். சரி, நம்ம இப்போதைக்கு இங்க போலாம். மாஸ்டர், நீங்க அவன அப்ப நீங்க கொல்ல போறீங்களா? இல்ல, அவன இப்ப கொன்னோம்னா நமக்கு அவனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம அவன இப்ப கொல்லக்கூடாது. அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல போய் தேடி போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் நம்மளோட அருகில தான் இருப்பான். சரி வா, நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். அதே சமயத்துல அந்த போட்டிய நடத்துற பொண்ணையும் நமக்கு வந்து காட்டுறாங்க. இந்த போட்டி ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்டிங்கா இருக்கு. முதல்ல என்னடான்னா, ஒரு முட்டைக்குள்ள இருக்க டிராகன். 2வது என்னன்னா, பாய்சன் பவர் வச்சிருக்க ஒரு ஆளு. அவனுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா. நான் இதுல ஒரு 2 பேர பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். சியாசேன் என்னடான்னா, எல்லா பிரச்சனையிலயும் இன்வால்வ் ஆயிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த 9 சொல் மந்திரத்தையும் எனக்கு தெரிஞ்சு சியாசிவன் தான் முதல்ல கத்துக்குருவானோ! கண்டிப்பா நடக்கலாம். அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, சியாசிவன் கிட்ட இருக்க திறமைக்கு அவன் இத பத்தி வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இம்மார்டல் பவர் வந்து யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேள அந்த 9 சொல் மந்திரமும் ஹீரோக்கு வந்து கிடைச்சிச்சுன்னா, அவன் ஒரு இம்மோர்டல் ஆயிருவான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் ஒருவேள அந்த 9 பாடிய வந்து சொந்தமாக்கியிருந்தான்னா, அவன் இம்மோர்டல் ஆயிருப்பான். அவ்ளோ பாய்சன் பவர் உள்ள ஒரு ஆள போய் ஹீரோ வந்து கொன்னுட்டானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நினைச்சிட்டு இருக்கான். இங்க என்னதான் நடக்குது? நான் இன்னொரு ஆள பத்தியும் நான் இந்த இடத்துல வந்து சொல்லியே ஆவணும். அந்த யான் ஃபேன் இருக்கானே, அவன் உண்மைக்குமே ரொம்ப திறமையான ஒரு ஆள் தான். அவன பத்தி யாருக்கும் வெளிய தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேரியறவே போட்டு கியூ எலாங்கவே அவன் வந்து கொன்னுட்டான். இந்த போட்டியில 2 பேத்துல யார் ஜெயிக்க போறாங்கன்னு நெனச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப வந்துட்டு இது ரொம்ப சர்ப்ரைஸா வேற இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அங்க சீன வந்து கட் பண்ணிடுறாங்க. அந்த கியூஎலங்க அவன் கொன்னு போட்டான். அந்த காட்டு சைடு தான் ஹீரோவும் இப்ப புதுசா ஹீரோ கூட சேர்ந்திருக்கான். அந்த சீடனா இருக்க அந்த பொண்ணு வந்து நின்னுட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் இப்ப வந்துட்டு தனித்தனி வழியில போகலாம். அதுதான் நம்ம 2 பேருக்கும் வந்து கரெக்ட்டா இருக்கும். நம்ம டிராகன் வேல்ல வந்து மீட் பண்ணலாம். சரியா? நம்ம இந்த இடத்துல இருந்து தனியா பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். சரிங்க மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட ஆட்கள் தங்கியிருக்க இடத்துக்கு போறான். மாஸ்டர், நாங்க வந்து இப்ப வந்துட்டு மாட்டிக்கலாம் தெரிஞ்சு வந்த காட்டுக்குள்ள. ஆனா வந்துட்டு ஏதோ தப்பி தவறி இங்கிட்டு வந்துட்டோம். மாஸ்டர், நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். நீங்க இல்லாத சமயத்துல நீங்க என்னலாம் சொன்னீங்களோ அதத்தான் நாங்க ஃபாலோ பண்ணோம். இங்க பார்த்தீங்களா என் கையில எவ்ளோ டோக்கன் இருக்குன்னு. மாஸ்டர் இத நினைச்சு கண்டிப்பா ஆச்சரியப்பட்டு போவாரு. இவ்ளோ டோக்கன் நம்மகிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மனசுக்குள்ள வந்து நினைச்சிட்டு இருக்கான். ஏய் இந்த பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு அவங்க வச்சிருக்க டோக்கனோட ரொம்ப இம்பார்ட்டன்டான டோக்கன வந்து அவங்க கையில வந்து குடுக்குறான். என்னது டோக்கனா? மாஸ்டர் தனி ஆளா போய் இவ்ளோ டோக்கன கலெக்ட் பண்ணிட்டாரா? இதெல்லாம் ரொம்ப டூ மச் தெரியுமா? மாஸ்டர் நீங்க வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானுங்க. எனக்கு ரொம்ப வந்து டயர்ட் ஆயிருச்சு. சரியா? இந்த ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுல. அடுத்த ரவுண்டுக்கு இன்னும் 5 நாள் இருக்கு. என்னுடைய டிராவல நான் இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த கேம் இன்னையோட முடிச்சுக்கலாம். நான் வந்து முதல்ல போய் தூங்கணும். அடுத்து யார் கூட சண்டை போட போறேன்னு தெரியலன்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துலருந்து கிளம்பிடுறான். யான் ஃபேனுங்கிறவன் ஹீரோ அளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கான். ஒருவேளை ஹீரோக்கும் அவனுக்கும் ஃபைட் வந்துச்சுன்னா, ஹீரோ ஜெயிப்பானா? இல்ல அவன் ஜெயிப்பானான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவன் டஃப் குடுப்பான்னு தான் நெனைக்கிறேன். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா! பாய்.